நம்ம அம்மா அப்பா ஜென்ரேஷன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஆக்சுவலி அட்வைஸ் பண்ணவே தெரியல. இந்த ஃபிஷ்ஷை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, கம்ப்ளீட்டாக தோலை உரிச்சிருவேன். உரிச்சிட்டு அந்த தோலை சாப்பிடவே மாட்டேன். அப்படியே எடுத்து வச்சுட்டு அந்த மீனை மட்டும் தான் சாப்பிடுவேன். அதே மாதிரி தான் கோழி அந்த 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 ஸ்கின் இருக்கும்ல, அது எனக்கு பிடிக்க எடுத்து வச்சுருவேன். நல்லது சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர எதுக்கு நல்லது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் கொஞ்சம் அப்படியே ஓவராக வந்து புதுசாக அப்படியே அறிவெல்லாம் முளைச்சிட்டு எங்களுக்கு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருந்தால் தான் நாங்கள் நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி திரிவோம்ல. அந்த மாதிரி வந்து அவங்க சொல்கிறது எதையுமே வந்து ஒரு நல்ல அட்வைஸாகவே வந்து எடுத்துக்கிறதே கிடையாது. பட் இப்போ தான் எனக்கு தெரியுது, இதில் தான் வந்து கம்ப்ளீட்டாக கொலாஜன் இருக்காமா. அதாவது ஸ்கின்ல வந்து சீக்கிரம் ரிங்கிள்ஸ் வராமல் வந்து இந்த கொலாஜன் இந்த தோல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ரிங்கிள்ஸ் வராதாமா. கண்ணு கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரி இப்போ உட்காந்து இதெல்லாம் சாப்பிட்டுட்டு திரிகிறேன் நான். ஆக்சுவலாக இது வந்து இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துக்குமே எஸ்பெஷலி வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியும் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஆக்சுவலி ஹிந்துயிசம்ங்கிறது ஒரு வே ஆஃப் லைஃப், ஓகேவா? இது வந்து ஒரு ரிலீஜியனே கிடையாது, இது ஒரு வே ஆஃப் லைஃப். பட் நம்ம எப்படி ஹிந்துயிசம் நம்மளுக்கு எப்படி கற்றுக் கொடுத்துருக்காங்க, இந்த பூஜை பண்ணணும், இந்த இது பண்ணணும், இந்த ரிச்சுவல் பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு ரூல்ஸை மட்டுமே நம்மக்கிட்ட சொல்லி 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 வளர்த்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த எவிடன்ஸ் இருக்குல்ல, சயின்டிஃபிக்காக ஒரு எவிடன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்க எல்லா முறைக்குமே ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வந்து இருக்குது. பட் அதை வந்து சொல்லி கொடுக்காம, மேபி அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல, நான் அவங்கள குறை சொல்லலை. பட் நம்மளோட ஜென்ரேஷன் அவங்க வந்து கண்மூடித்தனமா அவங்க அம்மா அப்பா சொன்னதை வந்து நம்பிட்டாங்க, அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாங்க, ஓகேவா? நம்ம இருக்கோம்ல, புது ஜென்ரேஷன் இருக்கோம், நம்ம வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வேணும், அப்போ தான் நாங்கள் நம்புவோம் அப்படி சொல்லியிருக்கிற நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அது எல்லாத்தையும் சூப்பர்ஸ்டிஷன் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு இப்போ திடீர்னு நம்மளுக்காக ஒரு அறிவு வந்து நம்ம அதெல்லாம் பார்க்க போக ஆமாம்ல இருக்குல்ல அப்படி அந்த ரியலைசேஷன் வந்து ரொம்ப லேட்டாக வந்து லைஃப்பில் வருது. ஐ மீன் லைக் எனக்கு லேட்டாக வரல, பட் ஸ்டில் சொல்கிறேன், நம்ம ரொம்ப இன்னும் கொஞ்சமே சீக்கிரம் வந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுது. ஸோ ஏன் கேள்வி கேட்குறது தப்பு கிடையாது, பட் நான் அட்லீஸ்ட் நம்மளாவது அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இதை பாஸ் பண்ணும்போது கொஞ்சமே அவங்க ரீசனுக்கு ஏற்ற மாதிரி தீனி போடுற மாதிரி நம்ம வந்து இந்த ரிலீஜனை வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைனா வந்து அழிஞ்சிரும் காலப்பக்கத்தில். அவங்க இதெல்லாம் சூப்பர்ஸ்டிஷன் அப்படி இப்படி சொல்லி இதை வந்து அழிச்சிருவாங்க. ஸோ வந்து கரெக்டாக வந்து இந்த ரிலீஜன் வந்து பாஸ் பண்ணுற வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுது. தேங்க்யூ ஸோ மச் அகேன் ஃபார் வாட்சிங்.